ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கும் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுதா செய்ய முடியலையா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நம்ம நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அதில் அவங்களுக்கு சரியில்லாத விஷயங்களை நம்ம என்றைக்குமே இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் யாரையும் நம்ம எந்த விஷயத்துலையும் நம்மளால் சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம என்றைக்குமே அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்காக தான் நான் சொன்னேன். இது மாதிரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னால் யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துலையும் ஒன்றும் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா அவங்களுக்காக நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்கள ஒரு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. கம்பேர் பண்ணுறதுனால ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா நம்மளுக்கு எதுக்குமே ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கான ஒரு இது கிடைக்காம இருக்கிறப்ப அதெல்லாம் நம்மளுக்கு எப்போதுமே சரியில்லாததான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நான் சொல்கிறதெல்லாம். எனக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் கரெக்டான வேல ஒரு சில விஷயங்களை செய்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் ஒரு சில இதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஒரு சில இதில் நம்ம அவங்களெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுனால இதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதுக்காக தான் நானுமே உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மளால் மற்றவங்கள கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம் என்னங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு தேவையில்லாததாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் தான். அதையெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பேசுகிறதுனால ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு அடுத்ததில் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன இதில் நம்மளுக்கு தேவையோ அதை நம்மளுக்கு கரெக்டாக ஒரு வேலை கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களையெல்லாம் நான் சரி பண்ணுறதுக்கான காரணத்தை நானே தேடிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி, அதையே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காதீங்கப்பா. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பேசுகிறது நமக்கு பிடிக்காது. அதுக்காக என்ன பண்ணுறது? ஒருத்தர் பேசுகிறது பிடிக்கல அப்படின்னா நம்மளே கொஞ்சம் ஒதுங்கிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம அதை சொல்லி இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதாக இருக்குமா என்னங்கிறது தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளால் பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஒருத்தரை நம்ம எந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத அவங்க நம்மளை எப்படி நடத்துகிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மைதான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரை நம்ம பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்மளுக்கு சரியில்லாதப்ப நம்ம அதெல்லாம் குறைச்சி தான் இது பண்ணணும். அதையெல்லாம் நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் எனக்கும் புரிஞ்சிச்சு. நீங்கள் அதையெல்லாம் சரியாக சொல்கிறீங்க பண்ணுறீங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதுக்கு எந்த விஷயத்துக்காக நம்ம ஒரு சரியான முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை எடுத்துட்டோம்னாலே போதும். அந்த முடிவில் நம்ம மாறாமல் ஒரு கரெக்டான வேலை நம்ம இருந்துட்டோம்னாலே போதும். அதுக்கு தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றிக்க போகிறதில்ல, பண்ண போகிறதில்ல. அதெல்லாம் நம்மளால் மாற முடியாமல் தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே அவங்கள நான் எதுக்காக சொல்லணும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றும் அதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணியாச்சு.